பென்டனில் ஸ்பீடாக ஓடக்கூடிய ஏலியன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டோம்னா டாப் 5ல் ஒன் ஆஃப் த ஏலியனாக வரது தான் நம்ம ஃபாஸ்ட்ராக். அந்த ஏலியனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பென்டன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு வந்துருங்க. பென்டனில் உங்கள் ஃபேவரட் ஏலியன் பற்றி நான் பேசுகிறேன். வீடியோ பார்ட் 13. வீடியோக்குள்ள போகலாமா? இந்த ஏலியனுடைய ஸ்பீஷஸ் நேம் சிட்ராகயாக் அண்ட் இந்த ஏலியனுடைய ஹோம் பிளானட் சால்பிஸ். இந்த ஏலியனை நமக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணது அல்டிமேட் சீரீஸில் தான். அண்ட் இந்த ஏலியனை பென் 10,000 இருக்காருல்ல, அதான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருப்பார் தெரியுமா, அல்டிமேட் பென். அவர் தான் அன்லாக் பண்ணி கொடுத்ததா ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த ஏலியனுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏலியனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபாஸ்ட்டாக ஓடுறது தான் மேஜர் பவர். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்படின்னா மோரோவர் எக்ஸலரேட்டும் இதுவும் ஒரே ஈக்குவலாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் விட பெரிய விஷயம், இந்த ஏலியனால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் சரி அதால் வெயிட்டை தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். இன்ட்ரெஸ்டிங்கில் ப்ரோஸுன்னு ஒன்று இருந்தால் கான்ஸுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. ஐசி கிளாஸியான இருக்க தரையெல்லாம் இதுக்கு கொஞ்சம் வீக்னஸ் தான், அதால் ப்ராப்பராக அதில் மூவ் பண்ண முடியாது. இந்த ஏலியன் கிட்டக்க இன்னொரு வீக்னஸ் அப்படின்னா யாராவது சடன் அட்டாக் பண்ணால் இதால் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் விட இந்த ஏலியன் கிட்டக்க பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா எக்ஸலரேட் என்ன தான் வேகமாக ஓடினாலும் ஒரு இடத்துல சடனாக வந்து சர்க்கு நிற்கும். ஆனால் இந்த ஏலியனால் ரொம்ப வேகமாக ஓடிச்சு அப்படின்னா நிற்க முடியாது. குதிச்சிட்றா குழந்தை அப்படின்ற மாதிரி கீழே விழுந்துருவாப்பில். அண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபாஸ்டாக் ஏலியனை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து எந்த பென்டன் ஏலியனை பற்றி பேசலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.